கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும் இல்லையா? நம்ம இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது? பாவத்துல விழவே கூடாது. தேவனுக்கு பிரியமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய நேரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். தீர்மானம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், என்னுடைய பழைய பாவங்கள் எதையுமே நான் பண்ண மாட்டேன். நான் தேவனுக்குள்ளாக என் பழைய மனுஷன் வந்து செத்து போயிட்டான். நான் வந்து புதுசா மாறிட்டேன்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோட தேவனுக்கு ஒரு ஏற்ற மகனாய், மகளாய் நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெறைய நேரம் வந்து நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா நெறைய நேரத்துல என்ன ஆகும்னா, நம்ம எத செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அதே பாவத்த தான் நம்ம செஞ்சிருப்போம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் பாருங்களேன், நான் இந்த பாவத்த செய்யக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனாலும் அந்த பாவத்துல விழுந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து போர்னோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனாலும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு வெப்சைட்குள்ள போம்போது என்னோட சைட்ல ஒரு ஆட் வந்துச்சு. அத பார்த்து என்னாச்சு, நான் வந்து விழுந்துட்டேன். நான் மறுபடியும் அந்த போர்னோகிராஃபி அடிக்ஷனுக்குள்ள போயிட்டேன். அந்த மாரி நெறைய நீங்க சாட்சிகள் கேட்கலாம். அதிலிருந்து அவங்க வெளிய வந்ததும் நம்ம கேட்கலாம். என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாவம் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த பாவத்துல விழுகிறோம். கடவுள் அததானே சொல்றாரு. பாவத்துல வந்து உன்னால மீட்டுக் கொள்ள முடியாது. உனக்கு ஒரு தேற்றவாளன் வேணும்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, நமக்கு வந்து ஆவியானவர் நமக்கு குடுத்தார் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆவியானவர கெட்டியா பிடிச்சுக்கணும் முதலாவது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம விழுந்தாலும் நம்ம எந்திரிக்கணும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம், ஐயய்யோ! இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. நம்மனால பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. அதெல்லாம் வந்து வெறும் இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் நம்ம வாழ முடியும். இந்த மனுஷனால, இந்த உலகத்துல யாராலுமே வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம். இல்ல? சில பேர் என்ன பண்றோம், நான்லாம் அதுக்கு ஃபிட் கிடையாது. என்னாலலாம் இருக்க முடியாது. நான் ட்ரை பண்றேன். ஆனாலும் வந்து ஐ அம் வொர்த் நத்திங் அப்படின்னு சொல்லி நம்மள தாழ்த்திக்கிறோம். இது 2மே தவறு. நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல நம்மால முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு, நம்ம வந்து ஒரு வசனம் நான் உங்களுக்கு அதுக்காக நான் வாசிக்கிறேனே. மீகா 7:8 வாசிச்சீங்கன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். இல்லையா? நம்ம என்ன சொல்லணும்? நான் விழுந்துட்டேன். ஆனாலும் நான் எந்திரிப்பேன். இல்லையா? சாத்தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் விழும்போது சாத்தான் ரொம்ப கெக்கரிப்பான். "ஏசப்பா பாருங்க உங்க பிள்ளை" சாத்தான் சொல்லுவான். "உங்க பிள்ளை பாருங்க ஏசப்பா, அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் பாரு போர்னோகிராஃபி பார்த்துட்டு இருக்கான். அவன் பாருங்க தேவையில்லாத ஒரு புறங்கூறுதல் பண்ணிட்டு இருக்கிறான். கண்கள் இச்சையில விழுந்துட்டான். மாம்ச இச்சையில விழுந்துட்டான். உமக்கு பிரியமில்லாத காரியம் அங்க செஞ்சு கொண்டு இருக்கிறான்னு" சொல்லி என்ன பண்ணுவான், நமக்கு முன்னாடி அவன் ஒரே சிரிப்பான். ஆனா நம்ம என்ன சொல்லணும், "சத்துருவே நீ சிரிக்காத. நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன்." நான் எப்படி எந்திரிப்பேன்னா, தேவனுடைய பலத்தினால எந்திரிப்பேன். ஏன்னா, எனக்கு வந்து ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். அந்த ஆவியானவரோட துணைய கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு, நான் விழுந்தாலும் எந்திரிம்மா, எந்திரி தம்பி, எந்திரி தங்கச்சின்னு சொல்லி நம்மள என்ன